ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு டிமார்ட்ஸ் போயிருந்தேன்னா அதில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த க்ரோசரி திங்ஸ் இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை காமிக்கலாம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். சிகப்பு அது கிடச்சிது இந்த வாட்டி. அதான் வாங்கியிருக்கேன். அப்புறம் சும்மா நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம கிச்சனில் நம்ம என்ன பொருட்கள் வாங்குவோம் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு பயறு மாதிரி உள்ள இது. அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது வாங்கியிருக்கேன். அப்புறம் கொண்டக்கடலை. இது உளுந்து தெரியுதா, உளுந்து இது. அப்புறம் முந்திரி பருப்பு, நம்ம எல்லாரோட ஃபேவரட் முந்திரி பருப்பு. அப்புறம் வெந்தயம் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது நம்மளோட பொட்டுக்கடலை. இது கடலை மாவு. இதில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் பஜ்ஜியெல்லாம் சுட மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது வாங்கிடுவேன். அப்புறம் விம்பார் 2 வாங்கினேன். ஒன்று என் வீட்டுக்காரருக்கு கொடுத்து விட்டேன். இது பாதி திங்ஸ் தாங்க. மீதி பொருள் என் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட வேண்டியதாக இருந்துச்சு. அவங்களுக்கு அங்கே கொடுத்து விட்டுட்டேன். இது மிக்ஸு தால். இது பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா தால் வகைகளும் இதில் இருக்கும் பாருங்கள். பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே இருக்குது இதில். இந்த மசூர் தால் இருக்குல்ல, அது, உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, என்னெல்லாம் பருப்பு வகைகள் உண்டோ எல்லாமே இது மிக்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த தால். இந்த தாலோட ரெசிபி நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஓகேவா? இது அப்புறம் இது ரவை. எங்கள் வீட்டில் ரவை வாங்கினாலே என் மகளுக்கு பிடிக்காது. அப்புறம் தேங்காய். எப்போவும் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் தேங்காய் கொண்டு வருவோம். இல்லை யாராவது வந்தால் வேணால் கொண்டு வர சொல்லுவோம். இப்போ இங்கே கிடைக்குது இந்த சூப்பர் தேங்காய் தண்ணி. தேங்காய் தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் இங்கே தான் டிமார்ட்டில் தான் இது வாங்குறது. தேங்காய் 5 தேங்காய் வாங்கினோன்னா 1 மாதம் எங்களுக்கு ஓடிடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இது என்னது, பச்சை பயிறு. அப்புறம் எண்ணெய் இல்லாமல் நம்மளால் முடியுமா? அப்புறம் கோதுமை மாவு. இது 5 கிலோ. ஓகேவா? 5 கிலோ கோதுமை மாவு வாங்குவோம். இது எங்களுக்கு ஒரு 10-15 நாள் தான் ஓடும். ஆனால் ரொம்ப வாங்கியும் வைக்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அப்புறமா வாங்குவோம். இது எங்களுக்கு 5 கிலோ கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம எப்போவுமே டிமார்ட்ஸ் போகும்போது இது சொல்லுங்கள் கமெண்டில், நீங்கள் இப்படி பண்ணுவீங்களான்னு. நான் நம்ம க்ரோசரி திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, மற்ற மாதிரி இடங்கள் நம்ம கண்கள் தேடும் என்னென்ன வாங்கலாம். இந்த வாட்டி எனக்கு தேடுறதுக்கு மூடே இல்லைங்க. ஆனால் இது பாப்பா எடுத்த அந்த ப்ரேஸ்லெட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஆக்சுவலி 2 வாங்கினேன். ஒன்று பிங்கு. இது பெரியவளுக்கு. சின்னவ எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. சரி, ஒன்றாவது காமிப்போமே. சேம் டிசைன் தான், ஆனால் கலர் அது வேறு. அப்புறமா இது நிறைய போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிளேட்ஸு. இது 149 ஏதோ இருக்கும். 3 பீஸ் வரும். 3 பிளாஸ்டிக் தான். ஆனால் கெஸ்ட் யாராவது வந்தால் யூஸ் ஆகும். எங்கள்கிட்ட பீங்கான் இருக்குது. அந்த கிளாஸ், இந்த செராமிக் மாதிரி உள்ள பிளேட்டா, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு ஒன்று எடுத்தாங்க. நான் அப்போ கேட்டேன், எங்களுக்கு எடுக்கலையான்னு கேட்டேன். சரி, உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று எடுத்தாங்க. அதை நேற்றே பிரித்து சாப்பிட்டாச்சு. இதில் இது அதோட பவுலு. ஓகேவா? ஒன்று அங்கே இருக்குது. அது 2. அப்புறமா என் பாப்பா தான் எடுத்தது. இது எல்லாமே என்னோடய பாப்பா எடுத்தது தான். க்ரன்ச்சஸ் எடுத்துட்டா. எப்போ போனாலும் அவள் தூக்குறது இது தான். ஓகேவா? இது அப்புறம் இந்த குட்டி குட்டி கர்ச்சிப்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் அங்கே நிறைய உண்டுங்க. சின்னது பெருசு எல்லாமே உண்டு. என் பாப்பா 4 எடுத்தா. இது 2 அவளுக்கு, 2 அக்காவுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று எடுத்திருக்கா. இது ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸில். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாப்பா தான் எடுத்தேன் ஆக்சுவலி. இது ஒன்று. இன்னொரு ஜாய் சன்ஸ்க்ரீன் சொல்லி ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த 2 தான். இது இவ்வளோ தான் வாங்கினது. வேறு பெருசாக எதுவும் வாங்கலைங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கின ஷாப்பிங் பண்ண அனுபவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் பெருசாக ஷாப்பிங் வீடியோ போட்டது கிடையாது. சரி, நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.